ये ट्रांसफॉर्मेशन की क्या जरूरत है पहले? நம்ம இத புரிஞ்சுக்கணும். மறுரூபம் மாற்றத்திற்கு என்ன தேவை இருக்கிறது? पहले हमारे अंदर ये जानना जरूरी है, मुझे एक ट्रांसफॉर्मेशन की जरूरत है। ये पहले जानना, पहले ट्रांसफॉर्मेशन की मुझे जरूरत है। முதலாவது நாம் அறிய வேண்டியது, எனக்கு ஒரு மறுரூபம் தேவை. எனக்கு தேவைப்படுகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். क्योंकि बाइबल कहता है पुराने मनुष्य तव को खोलकर नया मनुष्य तव को पहन लो। ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ट्रांसफॉर्मेशन, ये जो शब्द, इसका मतलब ये है पुराने मनुष्य तव को खोलकर नया मनुष्य तव को पहनना। மறுரூபம் என்பதின் அர்த்தம் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது. पुराने मनुष्य तो क्या है? का पुराने आदम के द्वारा हमारे अंदर आया हुआ पाप का स्वरूप, वही है पुराना मनुष्य। பழைய மனிதன் என்றால் பழைய விழுந்து போன ஆதாமின் அந்த பாவ சாயலினாலே நம்முடைய மனதிலே நினைவிலே வந்ததான காரியம்தான் அந்த பழைய மனிதன். सो पाप की स्वरूप जो है, पहला आदम के द्वारा हर एक मनुष्य में आ गया। முதலாம் விழுந்து போன ஆதாமின் அந்த பாவ சாயல் இந்த முழு மனு குலத்திலும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் அது வந்து விட்டது. दूसरा आदम प्रभु यीशु मसीह जब इस दुनिया में आया, हमारे लिए वो मरा और जी उठा, और वो आदम का स्वरूप जो है अब हमारे अंदर है ऑलरेडी। இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தார். அவருடைய அந்த ஜீவனின் சாயல் நமக்குள்ளாக இருக்கிறது. पुराने मनुष्यत्व को खोलकर नया मनुष्यत्व को पहनना चाहिए। यही बाइबल हमें बुला रहा है, इस अद्भुत कार्य के लिए हमें बुला रहा है। இந்த வேதமானது இந்த பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள கூடிய இந்த அற்புத காரியத்தை செய்வதற்காக நம்மை அழைக்கிறது. सो अब आप ये जानना जरूरी है, पुराना मनुष्य और नया मनुष्य। நீங்க இப்ப என்ன புரியணும்னா, பழைய மனுஷன் என்றால் என்ன? புதிய மனுஷன்னா என்ன? அப்படின்றத நீங்க அறியணும். ठीक है, पुराना मनुष्यत्व को खोलकर नया मनुष्यत्व को पहनते समय क्या हमारे बाहर शरीर में कोई बदलाव आता है क्या? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பழைய மனுஷன் நம்ம களைஞ்சிட்டு புதிய மனுஷன தரிக்கும்போது, நம்முடைய சரீரத்திலே வெளி தோற்றத்திலே ஏதாவது காணப்படுமான்னு கேட்கிறீங்க. कुछ बदलाव आएगा क्या? नहीं आएगा, कुछ नहीं आने वाला है। அது அப்படிலாம் वराது. फिर बाइबल कहता है नया मनुष्य पुराना मनुष्य, ये कहाँ पे है ये बदलाव? फिर ये जो नया मनुष्य ये कहाँ है और पुराना मनुष्य ये कहाँ है? ये कहाँ पे हो रहा है ये काम? இந்த பழைய மனுஷன், புதிய மனுஷன் அது எங்கே இருக்கிறது? எங்கே தோன்றும்? मनुष्य, पहले आप ये जानना जरूरी है, मनुष्य कौन है? आप सब नोट और पेन के साथ बैठना। நீங்க நீங்க உங்ககிட்ட பென்னு, நோட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லுகிறதை குறிப்பது மிகவும் அவசியம். பழைய மனுஷன்னா என்ன? புதிய மனுஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். What is man? Who is man? மனுஷன் என்றால் என்ன? Who is man? மனிதன் என்றால் என்ன? Who is the man? மனிதன் என்றால் யார்? யார்? மனிதன் என்றால் யார்? Who is the man? So मनुष्य कौन है, ये जब आप जानेंगे, उसके बाद ही आप पुराना मनुष्य कौन है, नया मनुष्य कौन है, ये समझ पाएंगे। इसको कहाँ पे ये बदलाव लेके आने के लिए पवित्र आत्मा हमें बुला रहा है, ये आपको समझ पाएंगे। நீங்க மனிதன் யார் என்று அறியும் பொழுதுதான் பழைய மனுஷன் யாரு, புதிய மனுஷன் யாரு, அவனுக்கு எங்க மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிய முடியும். समझ आ रहे हैं? புரிகிறதா? समझ आ रहे हैं? मनुष्य बोलने से कौन है? मनुष्य बोलने से ये सिर्फ ये जो शरीर दिख रहा है ना, ये जो शरीर आपके सामने दिख रहा है ना, सिर्फ ये नहीं है मनुष्य। மனுஷன் என்றால் நீங்க இப்ப என்ன உங்களெல்லாம் நீங்க பாக்குறீங்களே, இந்த வெளி தோற்றத்தில் காணப்படுகிற சரீரம் மட்டும் அல்ல. मनुष्य बोलने से we have a different parts, बहुत सारी है ना parts है हमें। நம்மிடத்திலே अनेக பகுதிகள் இருக்கிறது, அவயங்கள் இருக்கிறது.
सो सिर्फ मैं बॉडी की पार्ट्स के बारे में नहीं बोल रहा हूँ, आंख, कान, ये पार्ट्स के बारे में नहीं बोल रहा हूँ। நான் அவயவம் பார்ட்டுன்னு சொன்னது இந்த கண்ணு, காது, மூக்க சொல்லல. हमारे हमारे अंदर, हमारे अंदर मतलब शरीर के अंदर नहीं है, हमारे चारों तरफ, हमारे जो बाहर जो है, सोल, फिर स्पिरिट, ऐसे एक बहुत कुछ है ना? सोल, स्पिरिट है। இந்த நம்முடைய சரீரத்தை ஒட்டி ஆத்துமா, ஆவி என்ற ஒரு லேயர் போல அது இருக்கிறது. हम्म, मेरा बाहर, इट्स नॉट इनसाइड ऑफ मी, ध्यान से सुनना। आत्मा जो है शरीर के अंदर नहीं होता है, शरीर के बाहर है। ஆத் सच में बोलूं तो शरीर आत्मा के अंदर ही है। நீ ஆத்துமா என்பது சரீரத்துக்கு உள்ள இல்ல. ஆத்துமா என்பது சரீரத்துக்கு வெளியே இருக்கிறது. சொல்லப்போனா, ஆத்துமாக்குள்ள தான் சரீரம் இருக்கு. हमारे आत्मा के अंदर ही हमारा शरीर है। ஆத்துமாக்குள்ள தான் அந்த சரீரம் இருக்கிறது. ठीक है, मेरे बाहर है। ठीक है, आप देख सकते हैं बाहर, फर्स्ट लेयर ऑफ मैन, द फर्स्ट लेयर ऑफ मैन, इस बॉडी के बाहर द फर्स्ट लेयर जो है उसको कहते हैं जीवन का शरीर। इट्स कॉल्ड एथरिक बॉडी, इट्स இந் कॉल्ड एनर्जी बॉडी। இந்த இந்த சரீரத்தை ஒட்டி ஒரு லேயர் இருக்கும். அதுதான் ஆத்துமா. அது பேரு ஜீவ சக்தி, ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. हम्म, आप किसी को आप ध्यान से देखते रहने से इस जो एनर्जी बॉडी जो है दिखाई भी देता है अलग से, थोड़ा सा इधर, है ना, यहाँ यहाँ हमारे चारों तरफ से दिखाई देगा। நீங்க இந்த ஷோல்டர், இந்த தலை சுற்றி நால்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா மைனூட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க மேல இருக்கிறதான அந்த ஆத்துமாவை நீங்கள் பார்க்க முடியும். एनर्जी बॉडी, அந்த ஆ ஈர்ப்பு சக்தியை நீங்கள் பார்க்க முடியும். एनर्जी बॉडी मतलब एनर्जी, शक्ति, சக்தி. शक्ति, इट्स एनर्जी, शक्ति। அந்த ஜீவ சக்தியை நீங்கள் பார்க்க முடியும். जो शरीर को जिंदा रखता है। இந்த சரீரத்தை அதுதான் உயிரோடு வைத்திருக்கிறது. अब मैं आंख से देख रहा हूँ, कान से सुन रहा हूँ, मैं हाथों से किसी चीजों को उठा रहा हूँ, मुझे बल दे रहा है, अब ये काम करवा रहा है, ये इसके लिए मुझे एनर्जी कहाँ से आता है? நீங்க அப்ப நான் கண்ணுல பார்க்கிறேன், காதால கேட்கிறேன், வாயால பேசுறேன், என் கைகள வச்சு ஒரு பொருள எடுக்கிறேன். இந்த எனர்ஜி, இந்த சக்தி எங்கேருந்து வருகிறது? ये मेरे चारों तरफ भी है, इसके ये मेरे बॉडी से, है ना, मेरा बॉडी से फर्स्ट लेयर जो है बाहर है, वो मेरा बॉडी से फर्स्ट लेयर, इट्स कॉल्ड एनर्जी, इट्स कॉल्ड एथरिक, इट्स कॉल्ड एनर्जी बॉडी। जो இது जीवन उसी में, वही है, जीवन दे रहा है। இந்த சரீரத்துக்குரிய அத்தனை எனர்ஜியையும், சக்தியையும் தருவது இந்த ஆத்துமா தான். அதுதான் ஜீவ சக்தி. सो जब एक बंदा के अंदर ये जीवन का, है ना, जीवन का जो एनर्जी कम हो रहा है, ऑटोमेटिकली बॉडी में वीकनेस आता है, ऑटोमेटिकली बंदे के बॉडी में बीमारियां आने लग जाता है। ये जो एनर्जी बॉडी के अंदर, ये एनर्जी के अंदर जब कमी पड़ जाता है, ऑटोमेटिकली बंदे बीमार लगते हैं। இந்த ஆத்துமாவிலே குறைவு, இந்த ஆத்துமா பலவீனப்படும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காகவே, தானாகவே வியாதிகள் சரீரத்திலே ஏற்படும். அவங்க வீக் ஆயிருவாங்க. அவங்களுக்கு சில பல வியாதிகள் வந்துவிடும். So this is called एनर्जी बॉडी, शक्ति बॉडी। इन तमिल में बोलूंगा, हिंदी में बोलूंगा तो शक्ति शरीर, है ना, एनर्जी बॉडी बोलते हैं அதை जिसको। அதை வந்து அததான் சக்தி சக்தி சரீரம் என்று சொல்லுகிறோம். सो अगला इसका नेक्स्ट लेवल एक है, ஆத்துமாவிலிருந்து அடுத்த லேயர்ல इसका नेक्स्ट लेवल, शक्ति बॉडी का नेक्स्ट लेवल, சக்திக்கு அப்புறம் இருக்கிறதான அந்த பகுதி என்னன்னா, दैट इज कॉल्ड इमोशनल बॉडी। அது வந்து உணர்வு சரீரம். इसको कहते हैं इमोशनल बॉडी, और इमोशनल बॉडी और ड्रीम बॉडी। அது வந்து நீங்க 2ஆ சொல்றோம். உணர்வு சக்தி இல்லன்னா கனவு சக்தி. बॉडी बॉडी பாடி उणव பாடி शरीर, சரீரம். உணர்வு சரீரம், அப்புறம் வந்து அ சொப்பனத்தின்। சொப்பன சரீரம். இப்ப अभी आप रात को सो रहे हैं, நீங்க என்ன बिल्कुल आपका शरीर तो बिल्कुल
नींद में है। நைட்டு நீங்க தூங்கும்போது உங்க சரீரம் ஃபுல்லா ரெஸ்ட்ல போயிருது. आपको पता ही नहीं चल रहा आपका बॉडी में चल क्या रहा है। உங்க சரீரத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. आपका इमोशनल बॉडी, जिसको कहते हैं इमोशनल बॉडी, उसी में ही रात को बंदा जगा रहता है। उसे वो रात को वो जो इमोशनल बॉडी, ड्रीम्स बॉडी, उसको कहते हैं ड्रीम रेलम। நீ ड्रीम रेलम में काम करने वाला सारे यही है। वो जो इमोशनल बॉडी में ही रात को ड्रीम्स देखना, वो ड्रीम भी आपको ऐसा लगेगा एकदम आपके साथ सच हो ही रहा अभी। நீங்க நைட்டு நேரத்துல நீங்க தூங்கும்போது, உங்கள் உணர்வு சரீரமும், உங்களுடைய சொப்பன சரீரமும் அது எப்பொழுதும் விழித்திருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நீங்க சில ட்ரீம்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, நிஜமாவே நடக்கிற மாரி இருக்கும். உணர்வு பூர்வமாக அதை உணர்வீர்கள். बहुत बार रात को जब आप है ना एक डरावना सपना देख रहे हैं, कहीं भाग रहे हैं, आप उठेंगे तो आपका हार्ट बीट बढ़ गया होगा इधर शरीर में। உங்க கனவுல நீங்க எங்கேயோ ஓடுறீங்க, யாரோ உங்கள துரத்துறாங்க. நீங்க பயந்து, நீங்க உணர்வுபூர்வமா எந்திரிக்கிறீங்க. உங்களுடைய ஹார்ட் பீட் அது வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. कितने लोगों को बातें समझ आ रहे हैं? இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரிகிறதா? परमेश्वर आके बात किया किनसे? हमारा सुलेमान से बात किया। ஆ சொப்பனத்துல ஆண்டவர் சாலமோட பேசுறார். है ना? सुलेमान से बात किया रात को, जब वो नींद में था, शरीर तो पूरे नींद में था, बट परमेश्वर उससे पूछ रहा है तुमको क्या चाहिए? ये बोल रहा है मुझे ज्ञान चाहिए। कहां से ये बात हुई है? ये तो सो रहा है ना। फिर किससे बात हुई है? कहां से ये जवाब आया परमेश्वर को, मुझे ज्ञान की जरूरत है। சாலமோன் நல்ல நித்திரையில இருக்காரு. அப்ப ஆண்டவர் அவர்ட்ட சொப்பனத்துல கேட்கிறாரு, "உனக்கு என்ன வேணும்?" அப்ப சாலமோன் சொல்றாரு, "எனக்கு ஞானம் வேணும்." இது எங்க இருந்து வந்துச்சு? எப்படி இவருக்கு சொல்ல தோணுச்சு? ड्रीम पूरे बाइबल में आप देख सकते हैं, परमेश्वर बहुत सारे लोगों से बात कर रहा है ड्रीम के द्वारा। இந்த வேதாகமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட சொப்பனத்தின் மூலமாக, ட்ரீம் மூலமா தான் நெறைய பேரோட பேசுறாரு. अब यीशु मसीह का पैदा से लेकर आप बहुत सारी बातें देख सकते हैं बाइबल நீங்க में। இயேசுவுடைய பிறப்பிலிருந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா, நெறைய பேரோட வாழ்க்கையில இந்த ட்ரீம்ஸ் மூலமா தான் பேசுறாரு. ड्रीम्स, रात को जब आप सोते हैं, ये जो इमोशनल बॉडी है ना, वो आपका एथरिक बॉडी है ना, एनर्जी बॉडी, उसके एनर्जी बॉडी ही शरीर को जीवन, लाइफ, है ना। अब हर एक काम करने के लिए मुझे एनर्जी की जरूरत है ना, जीवन की जरूरत है, वो इसी से ही आ रहा है। முதலாவதாக அந்த சக்தி சரீரம், அந்த சரீரம் தான் உங்களுடைய அந்த பிசிக்கல் பாடிய ஆப்பரேட் பண்ணி, அலைவா, நல்ல பலமா வச்சிருக்கிறது. இதுதான். அடுத்தது அ உணர்வு சரீரமும், சொப்பன சரீரமும் இருக்கிறது. 2ம் ये இணைந்து இருக்கிறது. सेम, ये दोनों एक ही है, इमोशंस और ड्रीम्स। क्योंकि जब आप ड्रीम में भी देखो, पूरी इमोशनली चलेगा, நீங்க पूरा इमोशंस आपको फील होगी। இந்த उணர்வும், இந்த ட்ரீமும் இது ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஏனென்றால், நீங்க சொப்பனம் ட்ரீம்ஸ் பார்க்கும் பொழுது, இந்த எமோஷனல் தான் அங்க அங்க ஆக்டிவா இருக்கும். So next is a emotional body, and next is an emotional body. उसके बाद एक आता है, அதுக்கப்புறம் உணர்வு, அந்த சொப்பனம் சரீரத்துக்கு அப்புறமும் ஒரு லேயர் இருக்கு. that's called light body. அது வெளிச்சம். வெளிச்ச சரீரம். It's and also we can call it as a spirit body. அத ஆவி சரீரம் என்றும் அழைக்கலாம். First Corinthians chapter 15 में आप पढ़ के देखेंगे। நீங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். First Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். So Bible is talking about these bodies there. 2 சரீரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पढ़े वचन 40 पढ़े, 15 का 40। 15வது அதிகாரம் 40வது வசனம். 15 का 40। வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. there are, है ना, क्या लिखा है? 2 சரீரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. कौन सा बॉडी है यहाँ पे? வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. हिंदी में पढ़े, इस वचन को हिंदी में पढ़े, 15 का 40। स्वर्गीय देह है और पार्थिव देह भी है,
स्वर्गीय देह भी है और पार्थिव देह भी है। வா- हाँ, आगे पढ़े। परंतु स्वर्गीय देहों का तेज हाँ, और है और हाँ, पार्थिव का और स्वर्गीय देहों का तेज और है। வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. तेज अलग है। அந்த மகிமை அது வேற. कभी कभी कुछ लोगों के देख के शैतान डर रहा ना। சிலரோட மகிமை, சில பேருடைய சக்திய பார்த்து சாத்தான் பயப்படுறான்ல. कहाँ देख रहा है वो? எங்க பார்க்குறான்? ये जो तेज को देखता है ना, இந்த மகிமைய பார்க்குறான்ல. ये तेज ज्यादा रहेगा, उनमें ज्यादा लाइट की पावर, वो आपको इस आंखों में दिखाई नहीं देगा। அந்த மகிமை வந்து இந்த கண்ணுல உங்களால பார்க்க முடியாது. वो इस आंखों से देखने वाली बात नहीं है। இந்த கண்ணால பார்க்கக்கூடிய அது வேலை அல்ல. It is in the realm of the spirit. அது ஆவிக்குரிய மண்டலங்களிலிருந்து பார்க்கக்கூடியது. जो इस तेज ही कुछ और है। இந்த மகிமையே வேற. ये जो तेज बहुत, अगर एक बंदा के अंदर परमेश्वर का ज्ञान बढ़ते जा रहा है, जिसके अंदर ये ज्ञान ज्यादा है, बुद्धि ज्यादा है, उसी में ही ये तेज बढ़ता है। எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய அறிவிலே தேவனுடைய ஞானம் அதிகமாக அதிகமாக இந்த மகிமை அங்கே பார்க்கப்படும். ये तेज इंक्रीज होगा, இந்த மகிமை வந்து அதிகரிக்கும், बढ़ते जाएगा, அங்க அதிகரித்து கொண்டே இருக்கும். कैसा शैतान यीशु को देखते ही कह रहा है, ए परमेश्वर का पुत्र, he identified him, how, कहां से देख लिया उसने? எப்படி, நான் உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் பார்த்தபோது தேவகுமாரன் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மகிமையை அவன் கண்டான். क्योंकि वो जो तेज था ना, वो उसको दिखाई देता है। அந்த ஆவி மகிமை அந்த பிசாசுக்கு தெரிஞ்சிச்சு. So this only possible by it the light will increase only through the knowledge, how much of knowledge you are carrying in the spirit, how much of knowledge you are carrying, the right knowledge about God. நீங்க தேவனை குறித்த சரியான ஆவிக்குரிய அறிவை நீங்க பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அது அதிகரிக்க அதிகரிக்க இந்த வெளிச்சம் அதிகரிக்கும். Amen. कितने लोगों को बातें समझ आया अच्छे से? எத்தனை பேருக்கு புரியுது? पास्टर जी मैं 10 घंटा प्रार्थना कर रहा हूं, मेरा तेज बढ़ेगा क्या? नहीं बढ़ेगा। 10 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன், என்னுடைய வெளிச்சம் அதிகரிக்குமா? नहीं बढ़ेगा। அப்படி அதிகமாகாது. After praying for 20 hours also you can be ignorant, you don't know anything about the word of God. நீங்க வந்து 20 மணி நேரம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தேவனை குறித்த அறிவில்லாமல் நீங்கள் அறியாமையில இருப்பீர்களானால் அது வெளிச்சம் காரியத்துக்கு ஆகாது. So the light is connected with knowledge. வெளிச்சம் அறிவை சார்ந்தது, அறிவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. So ये जो तेज यहाँ पे लिखा है ना, इसका तेज और है, इसका तेज अलग है. So ये जो तेज आप में जब इंक्रीज होना है, तो you have to know the right knowledge of God. You should carry the right understanding of God. இந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க வேண்டுமானால் ஆவிக்குரிய அறிவினாலும் தேவனை குறித்த அந்த சரியான வெளிச்சத்திலும் நீங்கள் நடக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். So अभी मैंने आपको है ना 4 bodies के बारे में सिखाया. First is your physical body. நான் வந்து 4 விதமான சரீரத்தை குறித்து உங்கள்ட்ட சொன்னேன். முதலாவதாக நம்முடைய physical body, இந்த जो சரீரம் आपके सामने बैठ के मैं बात कर रहा हूँ. இப்ப நான் எந்த சரீரத்துல உட்கார்ந்து பேசுறேனோ இந்த பாடியை குறித்து பேசினேன். इसके बाद इस बॉडी को जिंदा रखने के लिए इट्स एनर्जी बॉडी, देयर इज एन एनर्जी लेयर इज वर्किंग अराउंड इट. இந்த சரீரத்தை, இந்த பிசிக்கல் பாடியை சுற்றி ஒட்டினது போல ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த அந்த சக்தி தான் இந்த பிசிக்கல் பாடியை ஜீவனோடு வைத்திருக்கிறது. So that is energy body. अगर ये एनर्जी बॉडी, इस एनर्जी बॉडी में सही रीति से एनर्जी काम नहीं कर रहा तो बॉडी में इफेक्ट पड़ेगा, बॉडी में बीमारी आपको दिखाई देगा. அந்த அவுட்ல இருக்கிற அந்த ஆத்ம சரீரம் வந்து அந்த சக்தி சரீரம் வந்து அது நல்ல பலமா நல்ல எனர்ஜி இல்ல, ஜீவன் அதுல உயிர் இல்ல அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காவே உங்க பிசிக்கல் பாடியில வியாதி வந்து கொண்டிருக்கும். ऑटोमेटिकली बहुत सारी बीमारियां आपका बॉडी में दिखाई देगा, पेन्स, अनवांटेड पेन्स दिखाई देगा. தேவையில்லாத வலிகள் ஆங்காங்கே உங்களுக்கு சரீரத்துல வர ஆரம்பிச்சிடும். Number 3 is your emotional body. மூன்றாவதாக நான் சொன்னேன், உணர்வு, சொப்பனம் இரண்டும் இணைந்த சரீரம். ड्रीम बॉडी और इमोशनल बॉडी. உணர்வு, சொப்பனம் சேர்ந்த இணைந்த. नींद में आपको जो कुछ भी हो रहा है, आपको लग रहा है ये मेरा बॉडी में हो रहा है. It's right, just like you are appeared there physically. நீங்க வந்து சொப்பனத்துல உணர்வு பூர்வமா நீங்க பார்க்கிறத நான் என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். நீங்க சரீரத்திலே உணர்வீங்க அத. है ना? कितने लोगों को ये अनुभव है? எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு சொப்பனத்துல बॉडी में உணர்வு உணர்ந்தது? ये अनुभव हुआ है? रात को डरावना सा सपना देखा, आपको घबरा गया तो हार्ट बीट चल रहा है, नहीं है तो अच्छा से. मैं कितने बार मेरे एक्सपीरियंस में बता रहा हूँ, आकाश में उड़ने जैसा मैं कितने बार होता मेरे साथ. मैं उठ के देखता हूँ, मैं उड़ रहा था, देखा तो यहाँ पे बेड में सो रहा है. मैं आई वो मेरे को ये एक्सपीरियंस बहुत हुआ है. मेरे को सच में मैं बताऊंगा, मैं तो उड़ता हूँ, मैं उड़ रहा हूँ, ऐसे ही फील होता है. நான் வந்து நெறைய நேரத்துல நான் பறக்கிற மாரி இருக்கும். நான் நிஜமாவே பறந்துட்டு இருப்பேன். எனக்கு ஃபீலிங் ஆகும், உணர்வேன். நான் கண்ண திறந்து பார்த்தா பெட்ல இருப்பேன். நெறைய நேரம் நான் அது மாரி ஃபீல் பண்ணிருக்கேன். Because it's happening in my energy, it's happening in my emotional body में हो रहा है. இது வந்து என்னுடைய உணர்விலே அது நடைபெறுகிறது. बहुत बार आप बाइबल में देख सकते हैं, परमेश्वर के वचन में लिखा है, उस दिन में परमेश्वर के मैं आत्मा में होकर परमेश्वर ने मुझे वहां लेके गया, यहाँ लेके गया बोलता है ना. वो शरीर में नहीं है, ये जो बॉडी है ना, कौन सा बॉडी? इमोशनल बॉडी, इस ड्रीम बॉडी, इसी को ही लेके जाता, इसी को ही लेके जाके परमेश्वर नया नया अनुभव करके, जैसे इज़ेकियल को उस क्या किसके अंदर लेके गया, उस हड्डी, सूखे हुए हड्डियों के बीच में लेके गया, इज़ेकियल को घुमाया, फिर उसको जिलाया. ये सब कुछ कहाँ हुआ? बॉडी में थोड़ी हुआ है. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா சில பேர் எழுதி இருக்கிறப்ப, நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது என் தேவன் என்ன அங்க எடுத்துட்டு போனாரு, இங்க எடுத்துட்டு போனாருன்னு ஏசாயாலாம் பேசியிருக்காரு. அதே போல எசேக்கியல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த உலர்ந்த எலும்புகள் இருக்கிறதான அந்த கல்லறை நடுவுல அவனை கொண்டு போய் அந்த இடத்துல பேசுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு உணர்வுல, ஒரு ட்ரீம்ஸ்ல நடந்தது. एक जगह में पौलुस भी कह रहा है इस बात को, क्या मैं एक मनुष्य को जानता हूं जिसने तीसरी हेवन तक गया, है ना, तीसरी हेवन तक जाके आया, बट आई डोंट नो वेदर ही इज इन अ बॉडी और नॉट. நான் பவுல் சொல்றாரு, ஒரு மனிதனை நான் எனக்கு தெரியும். அவர் 3வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சரீரத்துல இருந்தாரா, ஆவியில இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. है ना? That's a caught up experience. That caught up experience, it's happening in your emotional body. அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறதான அனுபவம் உங்களுடைய உணர்வு சரீரத்திலிருந்து தான் நடைபெறும். That happens in the dream body. அந்த அந்த சொப்பன சரீரத்துல தான் நடைபெறும். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு புரிகிறது? क्लियर हो रहा है? So what is happening in you? Why? अभी नया मनुष्यत्व को पहन लो, नया मनुष्यत्व को पहन लो. कौन सी नया मनुष्य, कहां पे है ये नया मनुष्य? ये जानेंगे तब तो बदलेंगे ना. அப்ப அத குறிச்சு நீங்க அறிஞ்சாதானே அத பத்தி நீங்க புரிய முடியும். नया मनुष्यत्व को पहन लो. புதிய மனுஷனை தரித்துக்கொள் அப்படினா என்ன? It is not talking about your outward man, physical body. It's talking about your emotional body, the changes that happened in Christ in your emotional body and in your light body, நீங்க வந்து இந்த பழைய and in your etheric body. பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷனை நீங்க போடணும் அப்படினா, இது உங்க வெளித்தோற்ற சரீரத்தில் நடைபெறுகிறான காரியம் அல்ல. அது உணர்வு சரீரத்திலும், அந்த சொப்பன சரீரத்திலும், அந்த வெளிச்சத்தின் சரீரத்திலும் நடைபெறுகிற காரியம். Light body is an extreme level of spiritual body. That is what Jesus Christ showed in the Mount of Transfiguration. அந்த மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த சரீரம் தான்
இந்த கடைசியா சொல்லப்பட்ட அந்த வெளிச்சத்தின் சரீரம். रूपांतरण हुआ है. அவர் மறுரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is that? रूपांतरण. அங்க மறுரூபம் என்றால் என்ன? He just brought his light body and showed it அந்த in the physical body. அந்த வெளிச்ச சரீரத்தை எடுத்து அத பிசிக்கல் பாடியில காட்டினார். தெரிஞ்சது. So disciples यीशु मसीह के चेले उस रूपांतरण की चीजों को देखा. लाइट, उनका वचन में लिखा है सूरज से भी ज्यादा है उनका लाइट. அந்த மறுரூபமான அந்த காட்சியை கண்ட சீஷர்கள் அது சூரிய பிரகாசத்தை விட அதிகமாக அவர்கள் பார்த்தார்கள். उनका शरीर, उनका जो ड्रेस जो है बहुत ही ज्यादा व्हाइट हो गया. वो कोई भी है ना जो वॉशरमैन कपड़ा वॉश करते वो ऐसे वॉश नहीं कर सकता. ऐसा लिखा है. எந்த சலவைக்காரரும் எந்த வண்ணானாலும் துவைக்க முடியாத அளவுக்கு அது வெண்மையாக இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. वो क्या है? जीसस क्या दिखाया वहां पे? அங்க வந்து இயேசு என்ன காட்டினார்? He showed the heavenly body. அதுதான் வானத்தின் மேனி, வானத்துக்குரிய சரீரம். उसका तेज अलग है, बाइबल कहता है. அந்த வேதம் சொல்லுகிறது அந்த வானத்துக்குரிய மகிமை வேறே அப்படினு போட்டிருக்கு. ठीक है. अब मनुष्य कौन है ये पहले जानो. पहले ये नहीं जानेंगे तो फिर बदलाव का किस में लाएंगे समझ में नहीं आएगा. நீங்க முதலாவது இந்த மனுஷனை குறித்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் பழைய மனுஷன் அவன் என்ன பண்ணணும், மாற்றம் எங்கே வர வேண்டும் என்பதை அறிய முடியும். अभी तक की बातों में कोई डाउट है? இப்ப சொன்னதுல ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Any doubts? இதுல ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Okay. So, अब पास्टर जी ये सारे बॉडी आप बता रहे हैं, इसको हम एक्सपीरियंस नहीं कर सकते हैं क्या? ये सिर्फ यीशु मसीह की नहीं है, ये आपको भी है, मेरे को भी है. நீங்க என்னட்ட கேட்கலாம், இவ்ளோ இத்தனை பாடி சொல்றீங்களே பாஸ்டர், இத நம்மளால அனுபவிக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இது வெறும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, இந்த முழு மனுக்குலத்திற்கும் தேவன் அளித்தது. आपको भी है, मुझे भी है. எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. फिर पास्टर जी इसको हम क्यों अनुभव नहीं कर पा रहे हैं? இதை ஏன் நம்மளால அனுபவிக்க முடியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். क्यों हम इसको क्यों नहीं एक्सपीरियंस नहीं कर रहे हैं? இதை ஏன் நம்மளால அனுபவிக்க முடியவில்லை? The reason is இது காரணம் என்னன்னா, हम जो है इस फिजिकल जो हमारे आंखें देखता है इस बॉडी रिलम में, इसी में हम खोए हुए हैं. இந்த இந்த பிசிக்கல் பாடியில ஐம்புலன்களால் பார்க்கக்கூடிய எல்லாவற்றைக்குள்ளேயும் நம்ம அடங்கிட்டோம். The five sense के द्वारा चलता है ना इस बॉडी के द्वारा, ये जो फिजिकल रिलम है ना, इसी में हम फंसे हुए हैं. இந்த பிசிக்கல் இந்த உலக சரி முழு பூமியிலேயே இந்த உலக ஐம்புலன்களால் செயல்படுகிறதுலே நம்ம மாட்டிக்கிட்டோம், வெளியே வர முடியல. So आपको इससे ज्यादा सोच भी नहीं पा रहे. இத தவிர்த்து வேற எதையும் யோசிக்க கூட முடியல நம்மளால. You can't experience anything. बस चर्च में जाना, संडे संडे अटेंड करना, आ जाना, बस संडे अटेंड करना, आना. बस यही आप सोच रहे हैं क्रिश्चियन लाइफ है. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறோம் வரோம், வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறோம் வரோம், இததான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நினைத்துக் கொள்கிறோம். But Christian life is beyond this earth. मैं वही कहने वाला हूँ आज. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டது, இந்த உலக இந்த பூமிக்கு அப்பாற்பட்டது. அததான் இன்னைக்கு சொல்ல வரேன். So physical body is connected with this realm, but as a human you are, आप जो है beyond the earth की बंदा है. இந்த பிசிக்கல் இந்த உலக சரீரமானது இந்த பூமியோடு இணைந்து இருக்கிறது. ஆனால் முழு மனுக்குலத்திற்கும் இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட அளவிற்கு நாம் செயல்பட வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட டிசைன். अभी देखेंगे, एक वचन पढ़ेंगे. पहला कुरिन्थियोस अध्याय 15 के 15 में वचन पढ़े, वचन 48 पढ़े. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம்
48வது வசனம். verse 48 पढ़े या மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ हम्म மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. हम्म வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ हम्म வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. हिंदी में पढ़े वचन 48 हिंदी में पढ़े जैसा वह मिट्टी का था हम्म वैसे ही वे भी हैं जो मिट्टी है, हम्म और जैसा वह स्वर्गीय है वैसे ही वे भी है जो स्वर्गीय है। हाँ, अब आप स्वर्गीय है इसका मतलब यह है इट्स नॉट ये जो फर्स्ट एडम जो है ये जो फिजिकल बॉडी में और फिजिकल रलम में फंसा हुआ है बट सेकंड एडम जीसस क्राइस्ट में अगर आप आ गए हैं आप स्वर्गीय है इसका मतलब ये है यू आर बियॉन्ड द अर्थ நீங்க முதலாம் ஆதாமின் அந்த பாவ சாயலில் வந்த சரீரமானது இது மண்ணான சரீரம். நீங்கள் இரண்டாம் ஆகிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் வானத்துக்குரியவர்கள். உரியவர்கள் and you are beyond the earth நீங்க வந்து எல்லை இந்த பூமிக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்பாற்பட்டவர்கள். फर्स्ट एडम पृथ्वी का है முதலாம் उसको ये जो देखने वाली दुनिया के अलावा उसको और कुछ भी नहीं पता है முதலாம் ஆதாமுடைய அந்த பாவ சாயல் இந்த பூமியோடு ஒட்டி இருக்கிறது. இதை பார்க்கறது தான் அவங்க நம்ப முடியும். फाइव सेंस में ही वो डोमिनेटेड है அந்த ஐம்புலன்களால தான் அவங்க வந்து அதுதான் அவங்கள டாமினேட் பண்ணும். only they can believe what they see only they can believe what they touch அவங்க எதை பார்க்கறாங்களோ எதை this physical தொடுறாங்களோ எதை பேசுறாங்களோ எதை கேக்குறாங்களோ அதை தான் அவங்க உணர முடியும். but ஆனால் if a person is in Christ நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பீர்களானால் Bible says வேதம் சொல்லுகிறது आप स्वर्गीय है நீங்கள் வானத்துக்குரியவர்கள். you became heavenly நீங்க வானத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. so you are beyond the earth நீங்க வந்து பூமிக்கு அப்பாற்பட்டவர்களா இருப்பீர்கள். इसीलिए आप पूरे नया नियम को आप पढ़ के देखो वहां पे लिखा है आत्मा में जो चलता है उसको कोई नहीं समझ सकता उसकी बातों को कोई नहीं जान सकते हैं जो आत्मा में चलते हैं वही आत्मा की गूढ़ बातों को जान सकते हैं जो शारीरिक है वो जो मिट्टी का है जो पुराने आदम के हैं वो आत्मा की बातों को समझ नहीं सकता क्योंकि वो आत्मा के द्वारा जांचने वाली बातें हैं ऐसा लिखा है फर्स्ट कोरिन्थियंस चैप्टर 2 में 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலே ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். नहीं हो पाएगा हिंदी में मैंने बता दिया पूरे वचन को मैंने बता दिया वचन 14 से है पहला कोरिन्थियोस अध्याय 2 वचन 14 से लेके 15 14 15 14-15 நீங்கள் படிப்பீர்களானால் ஆவிக்குரியவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. so अभी आपको समझ गए होंगे man is not just a physical body you are having the etheric body is energy body that is around your body and your physical body is inside of your etheric body நீங்க வந்து இப்ப புரிஞ்சிருப்பீங்க மனுஷனா யாருன்னு. 4 விதமான சரீரத்தோடு அவன் இணைந்திருக்கிறான். முதலாவதாக நம்ம பார்க்கிறதான இந்த பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடியை ஆப்ரேட் பண்றது அலைவா வைத்துக்கூடிய அந்த சக்தி சரீரம் என்று இந்த பிசிக்கல் பாடியோட ஒட்டி இருக்கும். இரண்டாவதாக எமோஷனல் உணர்வு அல்லது சொப்பனம் இது இரண்டும் இணைந்த ஒரு சரீரத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆவி சரீரம் வெளிச்சம் சரீரம் என்று பார்க்கிறோம். அது வெளிச்சத்தின் சரீரம். so अब इतना तक आपको अच्छा से समझ आ गया இவ்வளோ சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். अब
कैसे इन इन बातों को अनुभव कैसे करें? இந்த காரியத்தை எப்படி நம்ப அனுபவிக்க வேண்டும் முடியும்? इसको अनुभव कर सकते हैं क्या? நீங்க ஆச்சரியப்படலாம். இத நம்மளால அனுபவிக்க முடியுமா பாஸ்டர்? Yeah, you can easily experience your आप बहुत आसानी से एक्सपीरियंस कर सकते हैं आपकी जो एथरिक बॉडी जो आपके बॉडी की चारों तरफ जो फील्ड है ना एनर्जी फील्ड है उसको आप आसानी से अनुभव कर நீங்க सकते हैं இந்த சரீரத்தை சுற்றியிருக்கிறதான அந்த சக்தி சரீரத்தை லகுவாக நீங்கள் அனுபவிக்க முடியும். या यू कैन इजीली थिंक है ना आप है ना अच्छा से करके आप है ना ऐसे ऐसे करके देखो आपके हाथों के बीच में एक प्रकार की ग्रेविटी फील करोगे நீங்க 2 கரங்களையும் நல்லா உரசி, நீங்க தள்ளி இப்படி இழுக்கும் பொழுது, உங்களுக்கே தெரியும் அது எப்படி ஈர்ப்பு விசை இழுக்குதுன்னு பார்க்கலாம். कितना ज्यादा आपका है ना इस एनर्जी फील्ड जो है अच्छा से काम कर रहा है उसी में पता चल जाएगा நீங்க जिसमें ये एनर्जी एनर्जी बॉडी में जिसकी कमी है वो उनकी बॉडी में प्रॉब्लम दिखाई देगा இந்த ஈர்ப்பு अनवांटेड விசை पेन्स யாருக்கு எல்லாம் இல்லையோ, அவங்க பாடியில டிசீஸ் இருக்கும், வியாதிகள் இருக்கும். है ना सो एंड इमोशनल रलम सो इसको अनुभव करने के लिए आपको इस बॉडी को थोड़ा सा क्या करना पड़ेगा इस बॉडी की रलम से आपका माइंड और आपका आत्मा अब आ रहे हैं आपकी सोल के बारे में मैं बात कर रहा हूं अभी இப்ப வந்து நம்ம ஆத்துமாவை குறித்து, அதாவது சோல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ठीक है सोल के बारे में मैं अभी बात कर रहे जा அ रहा हूं நம்ம சோல பத்தி பார்க்க போறோம். व्हाट इज सोल ஆத்துமா என்றால் என்ன? சோல்னா என்ன? सोल जो है वो इट्स फुल ऑफ एनर्जी सोल इज फुल ऑफ एनर्जी அந்த ஆத்துமா முழுவதும் அது சக்தியால அது நிறைந்திருக்கும். soul is full of energy infinite energy அது வந்து முடிவில்லாத ஒரு சக்தியோடு இருக்கும். அது எப்போதுமே. it's having infinite energy அது முடிவில்லாத, எல்லைகள் இல்லாத ஒரு சக்தியோடு அது நிறைந்திருக்கும். Hmm. soul is equal to awareness சோல் ஆத்துமா இஸ் ஈக்குவல் டு விழிப்புணர்வு. Hmm. soul is equal to pure consciousness ஆ சோல் ஆத்துமா இஸ் ஈக்குவல் டு பியூர் கான்ஷியஸ். pure consciousness इसको लिख लेना ठीक है what is soul சோல்னா என்னான்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. what is soul சோல் என்றால் என்ன? soul is equal to pure consciousness infinite energy pure consciousness அது வந்து முடிவில்லாத ஒரு கான்ஷியஸ், சுத்த மனசாட்சி. pure consciousness सोल के बारे में बताएं। क्या हेलो सोल के हिंदी में बता हमको। सोल मतलब आत्मा आत्मा सॉरी प्राण 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 not soul not प्राण प्राण ओके ओके प्राण is equal to infinite energy प्राण is equal to awareness प्राण is equal to pure consciousness ஆத்துமா இஸ் ஈக்குவல் டு சுத்த மனசாட்சி, ஆத்துமா இஸ் ஈக்குவல் டு விழிப்புணர்வு, அப்புறம் வந்து கான்ஷியஸ் இஸ் ஈக்குவல் டு பியூர் சப்கான்ஷியஸ். pure conscious मतलब சுத்த शुद्ध மனசாட்சி. मनसाक्षी pure विवेक शुद्ध विवेक आत्मा सॉरी प्राण इज इक्वल टू शुद्ध विवेक ठीक है विवेक ஆத்துமா இஸ் ஈக்குவல் டு சுத்த மனசாட்சி. शुद्ध विवेक प्राण इज इक्वल टू इन्फिनिट शक्ति ஆத்துமா இஸ் ஈக்குவல் டு முடிவில்லாத, எல்லைகள் இல்லாத வாழ்க்கை சக்தி. soul is equal to curiosity and adventurous soul is equal to ஆத்துமா இஸ் ஈக்குவல் டு அட்வென்ச்சர். அட்வென்ச்சர்னா தமிழ்ல adventurous or curiosity கியூரியாசிட்டி, ஆர்வம்.
सोल का गुण है ये सारे जो मैं बता रहा हूं. इट्स अ कैरेक्टर ऑफ ह्यूमन सोल. இது வந்து ஒரு மனித ஆத்துமாவுக்குள்ளாக ஆத்துமாவுக்கே இருக்கிறதான குணங்கள். இந்த விழிப்புணர்வு, இந்த சுத்த மனசாட்சி, இந்த ஆர்வம், அப்புறம் வந்து அவென்ச்சர்ஸ் அவென்ச்சர்ஸ் அவேர்னஸ் இன் எனர்ஜி. விழிப்புணர்வு இதெல்லாம் வந்து ஆத்துமாவுக்கே இருக்கக்கூடியதான தன்மை, குணம். एडवेंचरस. एडवेंचरस के मतलब ये है वो हमेशा आप देखो क्यूरियोसिटी आपका सोल का एक क्यूरियोसिटी हमेशा रहता है. எப்போதுமே நம்ம ஆத்துமாவுக்கு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். क्यूरियोसिटी कुछ नया सीखना है, ஏதாவது புதுசு புதுசா நம்ம கேட்கணும், கத்துக்கணும்னு. नया कुछ जानना है. ஏதாவது புதுசா நம்ம தெரிஞ்சுக்கணும் आप அப்படின்னு. छोटे बच्चों को देखो इतना सवाल करते हैं, इतना सवाल करते हैं. क्यों इतना सवाल करते हैं? நீங்க சின்ன பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது புதுசு புதுசா சொல்லிட்டே இருப்பாங்க. मेरा जो बड़ा बेटा है वो इतना सवाल करेगा. उसके साथ बैठ के हम अगर खाना खाने के लिए बैठते हैं या कार में कहीं जाते हैं तो हम परेशान हो जाते हैं. वो इतना सवाल करता मेरे को कि वो सवाल से ही वो पूरे जर्नी मुझे भर देता है. ये क्यों होता है? आप क्यों ऐसे बोला है? आप क्यों वैसे बोला है? अरे यार इसकी सवाल तो बंद ही नहीं होता है. मैं कहता हूँ हमेशा क्यों मेरे भी तंग करे, थोड़ा तुम्हारा मम्मी से भी पूछो ना, बोलता हूँ. நான் என்னோட பெரிய பையன் அப்படித்தான். எங்களோட சாப்பிட உட்கார்ந்தாலும், எங்களோட டிராவல் பண்ணாலும், ஃபுல்லா கேள்வியாலே நிரப்பிருவான். இது ஏன் இப்படி ஆச்சு? நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அப்படி இருக்கோம். இப்படி ஏன் போச்சு? கேள்வியே நிரப்பிருவான். முழு பயணமும் அவன் கேள்வியிலே முடிஞ்சிரும். उसका इतना सवाल उठता ना, अब मैं परेशान हो जाता हूँ. அது அவனுடைய கேள்வி எங்களை ஆச்சரியத்திலும், களைப்பிலும் உண்டாக்கிரும். क्यों? ஏன்? क्यों इतना सवाल कहां से उठता है उसको? उसको क्यों इतना सवाल उठना? ஏன் இந்த சவால்லாம் எங்கேருந்து வருது? क्योंकि सोल நீங்க का कैरेक्टरिक क्यूरियोसिटी है. जानना है मुझे. ये क्यों हो रहा है? वो क्यों हो रहा है? ये क्यों हो रहा है? ஏன்னா जानना है. ஏன்னா நம்ம ஆத்துமாவுக்கு, நம்ம சோலுக்கு இருக்கக்கூடிய குணம் என்னன்னா, எப்போதும் ஆர்வமாவே புதுசு புதுசா நோண்டிக்கிட்டே அத தேடணும், அறியணும். सोल इज एडवेंचरस. हमेशा कुछ ना कुछ नया एक्सपीरियंस करना है उसको. कुछ अनुभव चाहिए. इट नीड्स some emotions, new emotions. அந்த சோலுக்கு, அந்த ஆத்துமாவுக்கு புதிய உணர்வுகள் தேவைப்படுகிறது. அது தேடுது அத. புதிய அனுபவத்த அது தேடுது. புதிய ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அது தேடுது. बहुत सारे लोग ये जो हॉरर मूवी है ना वो ज्यादा देखते हैं. நெறைய क्यों? நெறைய பேர் வந்து இந்த பயமுறுத்துற ஹாரர் மூவி இருக்கு பாருங்க. அத ஏன் பார்க்குறாங்க? ஏன்? रात को बैठ के देखेंगे. कुछ लोगों का इंटरेस्ट ऐसा है. ஆ சில பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நைட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே திரு திருன்னு பார்ப்பாங்க. क्यों? ஏன்? Because soul is thriving for experience, emotional experiences. ஏன்னா It needs some experience. ஏன்னா அதுக்கு வந்து புது புது அனுபவம், ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவம் அதுக்கு தேவைப்படுகிறது. Hmm? Soul always ask questions. Why not? எப்போதுமே நம்ம ஆத்துமா நம்மள பார்த்து கேட்கும். ஏன் இருக்கக்கூடாது? Why not? ஏன் இருக்கக்கூடாது? It's all soul का questions है. நம்ம ஆத்துமா வந்து எப்போதுமே நம்மள கேள்வி கேட்டுட்டே இருக்கும். कुछ लोग ऐसा ही है. मैं ऐसा ही बंदा हूं. நான் அப்படித்தான். Why not? ஏன் இருக்கக்கூடாது? जो ये why not कुछ लोगों की ऐसा है कि अरे यार क्या करने को ये ज्यादा पूछे. उनके अंदर जरूर होता क्वेश्चंस बट वो करते नहीं है. वो நெற बाहर ढूंढते नहीं है क्योंकि they want a secure life. They put themselves in a security. They want security. எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல எழுந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்டுக்கிட்டு எதுக்கு? அப்படின்ட்டு அவங்க ஒரு பாதுகாப்போட அந்த எல்லைக்குள்ள அவங்கள தங்கள மறைச்சுப்பாங்க. But they have questions. ஆனா அவங்களுக்கு கேள்விகள் இருக்கும். 100%. 100%. Why not? ஏன் இருக்கக்கூடாது? एक चीज कर रहे हैं तो ये क्यों करना है? ஏதாவது பண்ணீங்கன்னா, ஏன் இத பண்றீங்க? ऐसे क्यों करना है? அப்படி ஏன் பண்ணணும்? अब भी क्यों करना है? ஏன் இப்ப ஏன் பண்ணணும்? इनके लिए क्यों करना है? இவங்களுக்காக ஏன் பண்ணணும்? So there are lot of questions. Why not?
ஏன் இருக்கக்கூடாது? ஏன் கூடாது? அப்படின்னு நம்ம ஆத்துமா எப்போதும் கேள்வி கேட்டுட்டே இருக்கும். Soul seeks experiences. சோலுக்கு நம்ம ஆத்துமாவுக்கு அனுபவம் ரொம்ப தேவை. Soul seeks experience, not அது தேவை. அது அது வந்து அதனுடைய எப்போதுமே கேரக்டர் அதான். அதோட குணமே அதுதான். அது எப்போதுமே அனுபவத்த தேடி போயிட்டே இருக்கும். It always thrive for experience. मुझे नया experience कुछ दो. அனுபவம் எனக்கு புதிய அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். ਉਹਦੇ ਨਾਲੋਂ Law. ਆਹੋ ਉਹ ਹਾਰਡ ਇਹ ਉਹਦਾ ਕੂਲੀ ਆ மியூட் பண்ணிக்கோங்க. யாரும் மியூட் ஆன்ல இருக்கு உங்களது. कितने लोगों को बातें क्लियर हो रहा है? எத்தனை பேருக்கு பேசுகிறது, புரிகிறது, தெளிவாகிறது? क्लियर हो रहा है? Soul thrives for experiences. Give me new experience. Give me new experience. சோல் கேட்டுட்டே இருக்கும். எனக்கு புதிய அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். That's why people कुछ दिन में ही कुछ बातें हम बहुत लॉन्ग करेंगे. ये मुझे मिल जाए तो बढ़िया. ये मुझे मिल जाए तो थोड़ा दिन के बाद अरे वो तो बोरिंग हो गया. अब नया कुछ चाहिए. சிலத கேட்டுட்டே இருப்பாங்க. அது கிடைச்ச உடனே போர் ஆயிரும். அடுத்தது வேற ஏதாவது தேடுவாங்க. So these all soul का जर्नी है. இதெல்லாம் வந்து ஆத்துமாவின் பயணம், ஆத்துமாவுக்குரிய ये தன்மை. नॉर्मल सभी के अंदर ये चीज होती है. இது எல்லாருக்குள்ளும் இது நடைபெறும். सो और भी बहुत सारी बातें हैं सोल के बारे में. சோல குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. कल के दिन हम देखेंगे. நாளை தினத்திலே நாம் அதை தொடர்ந்து பார்ப்போம். सो अभी तक की बातों में कोई क्वेश्चंस है? இதுவரை பேசினதுல ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Any question? கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம். Good. ठीक है, इस 10 डेज का जर्नी में आप में से मैं चाहता हूं आप में कोई एक भी विषय मिस ना करे. 10 डेज இந்த 10 நாட்களும் நீங்க ப்ளீஸ் மிஸ் பண்ணாமல் நீங்க இத தொடர்ந்து நீங்க இங்க இதுல வாங்க. एंड ऑल्सो आई एम टेलिंग यू आप ये 10 डेज जो है आप बिल्कुल इस 10 डेज सिर्फ सुनने वाला नहीं, कुछ प्रैक्टिकली कुछ चेंज करने की कोशिश करो. நீங்க இந்த 10 நாளும் நீங்க கேட்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட்டதை நீங்கள் உங்களுடைய பிராக்டிகல் லைஃப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். प्रैक्टिकली कुछ चेंज करने की कोशिश करो. प्रैक्टिकल मैं कुछ असाइनमेंट्स दूंगा, ये असाइनमेंट्स आपको करना पड़ेगा. நான் சில பயிற்சிகள்லாம் கொடுப்பேன். நீங்க அத பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிகலா நீங்க அத தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கணும். मैं रोज किसी ना किसी के नाम में बोलूंगा, आप ये मेरे को बताओ, आप मुझे बताना पड़ेगा. நீங்க வந்து உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்பேன். பேரை சொல்லியே கேட்பேன். நீங்க சொல்லணும். See, ये 10 डेज के अंदर आपको मैं कहता हूँ कुछ असाइनमेंट्स दे रहा हूँ. असाइनमेंट ये है, नंबर 1 इज फर्स्ट यू हैव टू राइट द होल डे आपने क्या क्या किया है. मतलब वेरी इंपॉर्टेंट बात क्या हुआ है आपके लाइफ में, कुछ ऐसे कुछ अच्छा से नहीं हुआ या कुछ रिग्रेट करने की बातें कुछ हो गया आपके साथ, आप रिग्रेट कर रहे हैं उसको लेके, या इमोशनली कहीं ना कहीं कुछ आपको है ना नेगेटिविटी हुआ, या इमोशनली बहुत अच्छा बात हुआ, या जो कुछ भी हुआ है उसको आप लिखना. जर्नल लिखना पड़ेगा आपके रोज का. इस 10 डेज को आप जरूर लिखना पड़ेगा आपके साथ क्या चल रहा है. இந்த 10 நாளும் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். முதலாவது, நீங்க இந்த 10 நாளும் காலையில இருந்து இரவு வரை உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அந்த நாள்ல என்ன நடந்தது, ஒரு எமோஷனலா, உணர்வுபூர்வமா நீங்க பாதிக்கப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையில் ஆர்வமா, அதிர்ச்சியா, ரொம்ப ஆச்சரியமா நடந்த நிகழ்வுகள், நீங்க ஒவ்வொன்றையும் நீங்கள் எழுதலாம். आपको लिखना पड़ेगा उसको. நீங்க கண்டிப்பा அத எழுதணும். 10 நாட்கள். ये लिखते समय आपको है ना उस चीज में आपको बहुत क्लियरिटी आएगा. लिखते समय நீங்க आप जब लिखेंगे ना उस मैटर को, उस समय आपको काफी सारे बातें याद आएगा, काफी सारे बातें क्लियर होगा.
நீங்க இந்த காரியங்களை நீங்க 10 நாள நீங்கள் எழுதும் பொழுது, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாகும். सो नंबर 1 आपको आज से लिखना पड़ेगा। இன்னையிலருந்து நீங்க காலையிலருந்து நைட்டு வரையும் உங்க என்ன நடக்குதுன்றத நீங்க எழுதணும். नंबर 2 आपको आज से आप कोई एक बुक पढ़ना है। இன்னையிலருந்து நீங்க ஏதாவது ஒரு புக்கு படிக்கணும். ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் எந்த புக்கா இருந்தாலும் நீங்க படிக்கணும். कोई भी एक अच्छा स्पिरिचुअल बुक लेके बुक को रीड करो। நீங்க புக்கு படிக்கணும். ஏதாவது ஆவிக்குரிய நல்ல சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆவிக்குரிய புஸ்தகங்களை ओके நீங்கள் படிக்க வேண்டும். सो मैं असाइनमेंट दूंगा आपको, अगर पास्टर जी मेरे पास बुक्स नहीं है, कोई भी बुक नहीं है, बाइबल पढ़ो। बाइबल में आप ये जो दिन, हर एक दिन के लिए पहले आप पढ़ो, कुलुसी की किताब पढ़ो, कुलुसी की किताब में कंप्लीट करो कुलुसी। நீங்க வந்து பாஸ்டர் என்ட்ட அப்படி ஒரு நல்ல புக்குங்க கிடையாது. நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல பிலிப்பியருக்கு அப்புறம் இருக்கிற அந்த கொலோசியர் என்கிறதான புஸ்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்க வேண்டும். उसमें जो वचन आपको बहुत ही अच्छा लग रहा है उसको लिख के रखो। उसमें से आपको जो थॉट्स आ रहा है उस थॉट्स को भी लिखो। நீங்க வந்து அந்த அந்த சாப்டர்ல என்னென்ன வசனம்லாம் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கோ, அத நீங்க எழுதணும். அத நீங்க எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ, அதை நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். नंबर 3 आप, है ना, इस इन दिनों में आपके घर में जो अनवांटेड थिंग्स है उसको आप घर से बाहर करो। ஆ இந்த இந்த நாட்கள்ல உங்க வீடுகளிலே இருக்கிறதான, நீங்க உபயோகப்படுத்தாத, ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல கிடக்கிற, உங்களுக்கு தேவைப்படாத, தேவையில்லாத பொருட்களை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும். Whatever excess அதிகமா இருந்தாலும், उसको भी जितना आपकी जरूरत है उतना रखो, बाकी को दूर करो। நீங்க எவ்வளோ தேவையோ, தேவைக்கு அதிகமா இருக்கிறதான உடையாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நீங்க குடுக்கணும். டிஸ்போஸ் பண்ணிறணும். யாருக்காவது குடுத்துறணும். என்ன பண்ணணுமோ பண்ணிருங்க. कुछ लोग ऐसा है कि वो, है ना, पुराने चीजों को भी छोड़ते ही नहीं है। சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பழைய சாமானா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸா அத விடுறது கிடையாது. मेरा जीजा एक है, वो ऐसा ही है। ஒரு மாமா मामा है। மாமா இருக்காங்க. மாமா அவங்க அப்படித்தான். पुरानी बातों को छोड़ता ही नहीं है वो। அவங்க விடவே மாட்டாங்க. वो उनका घर में जाके देखा तो कप की कप लिया हुआ, बर्तनें पड़ी है, कपड़े पड़ी हैं, उनके पास वो सारे पड़ा रहेगा, बट वो देंगे ही नहीं किसी को। அது அங்கேயே தான் இருக்கும். யாருக்கும் குடுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கும் பிரயோஜனப்படாது. Keep your atmosphere neat and clean. உங்களுடைய சுற்றுப்புறத்தையும், நீங்க இருக்கிற இடத்தையும் ரொம்ப சுத்தமாவும், ஆரோக்கியமாவும் வச்சுக்கோங்க. Why I am asking you to throw away or give away all the unwanted things, whichever is too much, whichever you are having, whatever the things you are having in excess, you just give it. Why I am telling to you? நான் ஏன் உங்களுக்கு அப்படி சொல்றேன்னா, குடுத்துருங்க, இது பண்ணிருங்க, த்ரோ அவுட் பண்ணிருங்க, வீசிருங்கன்றது ஏன் சொல்றேன்னா, आपके घर के अंदर कोई भी चीज आ गया ना, आपका इमोशनल बॉडी की बाउंड्री में आ जाता है वो। உங்க It is connected with your emotion. உங்க வீட்டுக்கு வெளியே இருந்து அது எந்த பொருளா நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலும், அது உணர்வு அந்த சக்தியில, அந்த இதுல இணைந்து விடுகிறது. Your emotional body में connect हो जाता है वो। அது உணர்வு சரீரத்திலே அது இணைந்து விடுகிறது. इसीलिए आपको एक इमोशनल बॉन्डिंग उसके साथ हो जाता है। அதோட உங்களுக்கு உணர்வு சம்பந்தமா அது ஒரு ஒரு பாண்டிங், ஒரு இணைப்பு வந்துரும். मैं बोला ना, मेरा एक जीजा है, वो ऐसा ही है। उसके पास एक पुराना कीबोर्ड पड़ा था। मैंने कहा ये कीबोर्ड तो काफी दिन से पुराना आपके घर पे बिना यूज के एक कोना में पड़ा है, इसको दे दो। मैं इसको ठीक करके, मेरा फ्रेंड एक है उसके पास, उसको दे दूंगा, वो चर्च में बजाएगा। நான் வந்து எங்க மாமா கிட்ட ரொம்ப காலமா ஒரு கீபோர்டு வச்சிருந்தாரு. நான் சொன்னேன், "இத வந்து நீங்க குடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பாஸ்டரா இருக்காரு. அவரு அடிக்கட்டும்னு" நான் கேட்டேன். वो बोला मैं पैसा दूंगा, आप नया लेके दे दो, मगर ये नहीं दूंगा। அவரு என்ட்ட சொன்னாரு, "நான் காசு தரேன். நீ புதுசா வாங்கி குடு. இத நான் தர முடியாதுன்னு" मैंने சொல்லிட்டேன். बोला ये तो सड़ा हुआ है, ये तो 2000 के भी लायक नहीं है ये। இந்த
இந்த கீபோர்டு 2000க்கு கூட லாய்க்கு இல்ல. இது இங்கே தானே அப்படியே இருக்கு. அத குடுங்கன்னு கேட்டேன். क्योंकि इट इज कनेक्टेड व्हाटएवर आपको लग रहा है ये तो ऐसे ही पड़ा घर पे, नो 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 नो, इट इज कनेक्टेड। इट वो जो है आपका इमोशनल बॉडी के अंदर कनेक्ट हो चुकी है, நீ योर इमोशंस के साथ कनेक्टेड है वो, इसीलिए आपको उसको थ्रो नहीं कर पा रहे हो आप। நீங்க என்ன நினைக்கலாம், அது பாட்டுக்கு கிடக்கு, இப்போ மூலையில கிடக்கு அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, இல்ல. அது உங்களுடைய உணர்விலே அது இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அத நீங்க எடுக்கவோ, அத குடுக்கவோ, தூக்கி எறியவோ மனசு வர மாட்டேங்குது. पुराना कपड़ा को नहीं दे पाएंगे, பழைய ட்ரெஸ்ஸு 10 வருஷம், 40 வருஷம் இருந்தாலும் குடுக்க மனசு வராது. कुछ लोगों के घर में जाके देखो 100 साड़ी रहेगा, 100 साड़ी है ना, पूरा भी अलमारा साड़ी से भरा हुआ है। अगर आप रोज एक भी पहनोगे तो भी 30 दिन के बाद आपके पास और 70 बाकी है, फिर भी मन नहीं भर रहा है, और भी लेके आएंगे, जाके भरते रहेंगे। சில பேருக்கு வந்து பீரோ கதவ திறந்தா 100 சேலை இருக்கும். மாசம் ஒரு சேலை கட்டினால் 30 சேலை. மீதி 70 சேலை இருக்கு. ஆனாலும் திருப்தி இல்ல. ரொப்பிட்டே இருப்பாங்க. कुछ लोगों के घर में जाके अगर हमने बीरो बिना अवेयरनेस के बिना खोल दिया ना, कपड़ा ऐसा गिरेगा हमारे ऊपर, फिर दब ना जाए। சில பேர தெரியாம கொள்ளாம பீரோவ திறந்துட்டா எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம மேல விழுந்துரும். நம்மளே முடிஞ்சிருவோம். क्योंकि उनके पास रखने की जगह नहीं है, दबा दबा के बंद कर रहे हैं। ஏன்னா, அவங்களுக்கு வைக்க இடம் இல்ல. அமிக்கி அமிக்கி உள்ள திணிச்சு கிணிச்சு வச்சிருவீங்க. You are doing something wrong, it's not right. இது வந்து தவறானது. இது ரொம்ப தப்பு பண்றீங்க. जो जो आपका जरूरत में नहीं है, जो आप पहन नहीं रहे हैं, आपका पास ये है तो अवॉइड इट इमीडिएटली, निकालो उसको, किसको देना हो तो दे दो, अगर इतना मन नहीं है बेच दो। घर पे मत रखो। நீங்க வந்து அப்படிப்பட்ட காரியங்கள மத்தவங்களுக்கு குடுங்க. தூக்கி எறிஞ்சிருங்க. அப்படிலாம் குடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அத விலைக்காவது, எடைக்காவது போட்டு காச வாங்கிருங்க. आपके एटमॉस्फेयर के अंदर वो नहीं रहना, क्योंकि इट इज कनेक्टेड विथ योर इमोशन। ऐसा ही लोग, क्यों मैं ये कह रहा हूं, कुछ लोग ऐसा है पुराने जैसे चीजों को नहीं छोड़ पा रहे ना, वो लोगों के अंदर पास्ट में जो उनकी जिंदगी में हुआ है उसको भी नहीं छोड़ पाएंगे। ஆ இது ஏன் அப்படி சொல்றேன்னா, இது முழுக்க முழுக்க உணர்வோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பழைய காரியங்கள், பழைய இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க விட முடியல, அத தூக்கி எறிய முடியலன்னா, கடந்த கால சில நிகழ்வுகள்லாம் உங்களால மறக்க முடியாது. அத வந்து உங்க விட்டு போகாது. पकड़ पकड़ के रखोगे, அத புடிச்சு புடிச்சு வச்சுப்பீங்க. लेट गो करने की छोड़ेंगे ही नहीं आप। அத போயிட்டு போது, எடுத்துருவோம், உட்டுருவோம், குடுத்துருவோம் அப்படின்னு மனசு வராது. बिकॉज आपका आपका सोल, आपका जो इमोशनली आप ऐसे बन चुके हैं, ஏன்னா, आप पुरानी चीजों को भी नहीं छोड़ पाएंगे, पुरानी बातों को भी, आपकी जिंदगी में जो हुआ वो भी नहीं छोड़ पाओगे आप। நீங்க ஏன்னா உணர்வோடு அது ஒட்டி இருக்கு. அ அதனால தான் பழைய காரியங்கள நீங்க விட முடியல. பழைய விஷயங்களையும் உங்களால அத விட்டு குடுக்க முடியல. Whatever that is in you, in your home, it is inside of your emotion. எதெல்லாம் உங்க வீட்ல இருக்கோ, அது உங்கள் உணர்வோடு அது இணைந்திருக்கிறது. உணர்வுக்குள்ளாக இருக்கிறது. कुछ लोगों को वो घर ही जान है, சில பேருக்கு வீடே உயிரு. ये मेरा घर है, இது என்னோட வீடு. इसी में ही मैं पैदा हुआ हूँ, இதுல தான் நான் பிறந்தேன். इसी में ही मेरे लाश भी जाएगा। இதுலயே என் உசுரும் போயிரணும். लोगों को क्या क्या इमोशनल बॉन्डिंग्स है भाई, है ना? ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கு உணர்வு பூர்வமான காரியங்கள். People says, ना, हाँ मेरे को इसी में मेरा लाश भी जाना है, क्योंकि पैदा भी यहीं पे हुई है, इसलिए लाश भी यहीं से जाना है। நான் இதுல தான் பிறந்தேன். இதுலயே என் உசுரு போயிரணும். Because you are connected, your emotional body is connected with இது all the things. இது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறதான பொருட்களோடு நம்மளுடைய உணர்வு அது மாட்டிக்கொண்டு விட்டது. So आप इमोशनली फ्री रहो, इमोशनली फ्री रहो, मैं உங்கள் कह रहा हूँ। உங்கள் உணர்விலே நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். விடுதலை ஆகிக் கொள்ளுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள்.
So these are the assignments that I'm giving. In In- this 10 days, you have to do this. இந்த 10 நாட்கள் நீங்க செய்ய வேண்டிய இந்த 4 காரியங்கள். आपके ड्रेस में से जो यूज्ड नहीं है, यूज नहीं हो रहा है, तो हटाओ. நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸில் நீங்க யூஸ் பண்ணாதது, ரொம்ப வருஷமா நீங்க போட்டுட்டு இருக்கிறது, எதா இருந்தாலும் அதை எடுத்துருங்க. देखो घर में जो चीज यूज नहीं हो रहा है, तो निकाल. घर को क्लीन करो. நீங்க Because it's in your emotions. வீட்டை சுத்தம் why I'm பண்ணுங்க. saying this. எதெல்லாம் உபயோகப்படுத்தாம பழசா அப்படியே இருக்கு, இருந்த இடத்துல இருக்குன்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. ஏன்னா இது உணர்வு சார்ந்தது. So do these assignments. இதை செய்யுங்கள். हम कल मिलेंगे. कल और गहराई में लेके जाऊंगा, और कल के दिन से मैं आपको मेडिटेशन भी सिखाऊंगा कल से. ठीक है? टुमारो से हम मेडिटेशन भी सीखेंगे. நாளை தினத்திலிருந்து நாம் மெடிடேஷன், தியானம் செய்வது எப்படி என்கிற காரியங்களை குறித்து கற்றுக் கொடுக்கப்படும். क्यों पास्टर मेडिटेशन क्यों चाहिए? ஏன் மெடிடேஷன் நம்ம ஏன் பண்ணணும்? कल आओ, कल बताता हूँ. நாளைக்கு வாங்க, நாளைக்கு சொல்லித்தரேன். और मेडिटेशन भी करेंगे हम. நம்ம மெடிடேஷனும் நம்ம நாளைக்கு பண்ணுவோம். Okay, God bless you. Good night. Let's meet tomorrow. நன்றி பாஸ்டர். Praise the Lord, Pastor ji. Praise the Lord. Jam City Pastor ji. जय मसीह. Praise the Pastor. Praise the Lord, brother. धन्यवाद पास्टर जी. Thank you, Pastor.